இப்போ நீங்க பார்க்குற இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். ஆனா இது எந்த நாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபையே ஆகாத நார்த் கொரியால தான் இந்த ஸ்டேடியம் இருக்குது. இதோட பேர் ருங்ரடோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மே ஸ்டேடியம். நார்த் கொரியா எதுக்காக இந்த ஸ்டேடியம் கட்டினாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 1980ல சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இதை ஹோஸ்ட் பண்ற வாய்ப்பு சவுத் கொரியாக்கு கிடைச்சிச்சு. இது நார்த் கொரியாவை செம காண்டாக்கிச்சு. நம்ம தான் சம்மர் ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ண போறோம் நினைச்சிட்டு இருந்த நார்த் கொரியாக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அப்போதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டணும் அப்படின்னு நார்த் கொரியா முடிவு பண்ணாங்க. அதன்படி 1989ல கட்டியும் முடிச்சாங்க. இந்த ஸ்டேடியம்ல 1,50,000 பேர் ஒரே நேரத்துல இருக்க முடியும். இதுக்காக பில்லியன் கணக்கான டாலர்ஸை நார்த் கொரியா செலவு பண்ணாங்க. இப்ப வரைக்கும் நார்த் கொரியாவோட பல அரசு நிகழ்வுகள் இங்க தான் நடக்குது. இதன் மூலமா நார்த் கொரியா நாங்க தான் ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்கோம், எங்களாலையும் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கே காமிச்சாங்க. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடினதை விட ஃபங்க்ஷன் வச்சது தான் அதிகம்.